அருள் தரும் பன்னார் மொழியம்மை உடனுரை அருள்மிகு திரு நனாவுடையார் திருவருளும் திருநீரும் கண்டிகையும் ஐந்தெழுத்தும் பொருளா கொண்ட நாயன்மார் குருவருளும் முன்னின்றருள் செய்ய நாளும் கோளும் நன்னிலை பொருந்தின்ற நன்னாளிலே நாம் எல்லோரும் கோடை காலத்தினுடைய சிறப்பு சைவ சித்தாந்த வகுப்பிலே ஒன்று கூடி எல்லாம் வல்ல அம்மையப்பருடைய திருவடி தாமரைகளை சிந்திக்க முகத்தானாக இங்கு கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே இத்தகைய நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அருள் செய்திருக்கக்கூடிய அருள் தரும் விசாலாட்சி அம்மையுடனாகிய அருள்மிகு விஸ்வநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை நில நினைந்தும் அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளை தொழுதும் வணங்கியும் வாழ்த்தியும் அடிநாயினேனை இந்நண்டரிக்க நாற்றுப்படுத்தி வரும் ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை சிந்தித்தும் இங்கு எழுந்தளிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை வணங்கி மகிழ்ந்தும் குருவருளையும் திருவருளையும் முன்னிறுத்தி இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். இந்த திருப்பத்தூர் மாநகரிலே அற்புதமான முறையிலே மங்களகரமாக சிவம் என்ற பெயரோடு சிவமடத்தை அமைத்து அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த அற்புதமான திருமடத்தை நம்முடைய அமைப்பாளர் ஐயா அவர்கள் மயில்வேல் ஐயா அவர்கள் மிகச் சீரோடும் சிறப்போடும் இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நடாத்தி வருகின்றார். தொடர்ந்து சைவ சித்தாந்த வகுப்புகளும் திருமுறை வகுப்புகளும் இந்த திருமடத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஐயா அவர்கள் ஒரு 20 ஆண்டு காலமாக பழக்கம் என்றாலும் என்னுடைய நல்வினை இன்றைக்கு தான் என்னை இங்க கூட்டி வந்திருக்கு. அந்த வகையில ஐயாவுக்கும் நன்றியோட நன்றி பாராட்டி 4ஆம் நாள் நிகழ்வாக இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கிறோம். முதல் நாள் நிகழ்விலே மதிப்பிற்குரிய நம்முடைய லட்சுமணன் ஐயா அவர்களும் 2ஆம் நாள் நிகழ்விலே எங்களுடைய அன்புக்குரிய திருக்கூட்ட தலைவர் சிவத்திரு தியாகராஜன் ஐயா அவர்களும் நேற்றைக்கு நம்முடைய மோகன்ராஜ் ஐயா அவர்களும் சிந்தித்திருக்கிறார்கள். நாளைக்கு என்னுடைய பள்ளி தோழர் பவானி நம்முடைய பிரகாசன் ஐயா அவர்களும் இங்கு வந்து சிவச்சிந்தனையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அடியார்கள் இங்க நிரம்ப இருக்கிற அந்த காட்சி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மனசுக்கு. சேக்கிலார் பெருமான் திருக்கூட்ட சிறப்பு சொல்லும் போது 1000 பார்க்கடல் போல்வதுன்னு சொல்லுவார். ஒரே இடத்துல 1000 பார்க்கடல் இருந்தா எப்படி இருக்கும்? எல்லோரும் நெற்றி நிறைய திருநீர் பூசி இருக்கிறது ஒரு பார்க்கடலுக்கு சமமாமா.